ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்பு என்ன வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. சரி, வீட்லேயே கீரை எல்லாம் கலப்பு கீரை நிறையா இருக்குது, அதை நம்ம இன்றைக்கி கடைஞ்சி சமையல் பண்ணிடலான்ட்டு எல்லா கலப்பு கீரையும் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா ஊசி பாலை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். பாலைக்கீரை பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால இதை ஊசி பாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஸ் கலரில் பூ இருக்குது பாருங்கள். இந்த கீரையை சமைச்சிட்டு இந்த தண்டு எடுத்து நம்ம ஊனி வச்சா கூட பொழைச்சிக்கும். அதிலேருந்தே நிறைய கீரை வரும். இது பார்த்திங்கன்னா தண்டு கீரை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் பொன்னாங்கண்ணி. அதாவது நீங்கள் பொன்னாங்கண்ணி பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது வந்து மஞ்சள் பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இதோட பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். இதோ பாருங்கள், தெரியுதான்னு தெரியல, பாருங்கள் பூ இப்போ தான் மொட்டு வந்திருக்கு, மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்திங்களா? இது வந்து மஞ்சள் பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மணத்தக்காளி கீரை பாருங்கள், வீட்டில் நிறையா இருக்குங்க. மழை நாளில் நிறையா இருக்கும், நிறைய சமைச்சிருக்கோம். இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. மணத்தக்காளி கீரை. அப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கிரட்டை கீரை. இது வந்து பூ வச்சதுக்கப்புறம் சமைச்சாக்கா ரொம்ப வயிற்றால போகும்னு சொல்லுவாங்க. கிட்னி பிரச்சனைக்கெலாம் இது நல்லாயிருக்கும். உள்ளே கல் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கீரை வந்து வாரத்தில் ஒரு நாள் சமைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை கடைஞ்சி சாப்பிட்டாலும் சரி, கிட்னி பிரச்சனையை வந்து சீக்கிரம் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கிரட்டை கீரை. இது பார்த்திங்கன்னா வெள்ளை சாரணை, சாட்டர்னை, சட்டிக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை சாட்டர்னை. இதோட பூ பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும், தெரியுதுங்களா? வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ரோஸ் கலர்லேயும் இருக்கும், அது சிகப்பு சாட்டர்னைன்னு சொல்லுவாங்க. இந்த பூ வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த இலையோட ஓரத்துலலாம் பார்த்திங்கனாக்கா சிகப்பு கலரில் பார்டர் மாதிரி இருக்கும். அந்த கீரை வந்து ஆஞ்சிட்டேன். இதோ பாருங்கள், இதோ பாருங்கள், அந்த ஓரம் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ரோஸ் கலரில் இருக்கும். இது அதோடைய தண்டு இப்போ தான் க்ளீன் பண்ணாத. இது பாருங்கள், இந்த பூ வந்து கொஞ்சம் வெளி ரோஸ் நிறத்தில் இருக்கும், லைட் ரோஸ் கலரில். இதை தாங்க இன்றைக்கி கடைஞ்சி சமையல் பண்ண போகிறோம். இது எல்லா கீரையும் ஒன்றா சேர்த்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசி பருப்பு, வெங்காயம், தக்காளி. இது பாருங்கள் தண்டு கீரை, தெரியுதுங்களா? தண்டு கீரை. அப்புறம் வீட்டில் இருந்த கீரை எல்லாத்தையும் சேர்த்து பறிச்சிருக்குறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து சுத்தம் பண்ணி சமைச்சிட்டு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி இந்த கீரை தான் நம்ம வீட்டில் சமையல் செஞ்சுட்டு காட்டுறேங்க. வாங்க சாப்பிட்லாம். பாய்.